கோபி சின்னையா மதுரை மாவட்டம் மேலூர் கொடுக்கம்பட்டியை சேர்ந்தவர். இவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 9th வரைக்கும் படிச்சிட்டு இருக்கும்போது ஃபெயில் ஆயிடுறாரு. ஃபெயில் ஆனதுனால கேட்டரிங் கத்துக்கிட்டு மதுரையிலே கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு. 2005ல 600 கிராம் சேலரிக்கு துபாயில ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு ஜாயின் பண்றாரு. 12 வருஷத்துக்கு மேல கடுமையா அந்த ஹோட்டல்ல உழைக்கிறதால அங்கேயே மேனேஜரா ப்ரமோஷன் ஆகுறாரு. லண்டன்ல ஹோட்டலோட பிரான்ச் ஸ்டார்ட் பண்றதால அங்கேயே போய் செட்டில் ஆகலாம்னு ஆசைப்படுறாரு. ஆனா படிக்காததால அவரோட விசா கேன்சல் ஆயிடுது. இனி சொந்த ஊருக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி சொந்த ஊர்ல ஹோட்டல் திறக்காரு. அதையும் 3-4 மாசத்துல முடிறாரு. திரும்பவும் துபாய் வந்து 1 வருஷம் ஹோட்டல்ல வேலை பார்க்கறாரு. வீட்டுல உள்ள சொத்தெல்லாம் வித்து ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து மேன் பவர் சப்ளை கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அது 1.5 கோடிக்கு மேல லாஸ் ஆகி 2 கோடிக்கு மேல கடன் ஏற்படுது. கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம சூசைட் பண்ற அளவுக்கு முடிவெடுக்கிறாரு. அப்போதான் அவரோட இன்னொரு நண்பர் ஜெகதீஷ் ஒருத்தர் மெஸ் நடத்திட்டு வராரு. அங்க ஒரு ஆள் தேவைப்படுறதால அங்க சேர்ந்து கடுமையா உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்கிறார். கொரோனா காலத்துல துபாயில எல்லாருமே நிரந்தரமா கடையை மூடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தாம் மேல நம்பிக்கையை வச்சு 8 பேரோட கராமால காரசாரம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை திறக்கிறாரு. இதான் நமக்கான கடைசி வாய்ப்பு. வாழ்வா சவாங்கிற போராட்டத்துல ஜெயிச்சு ஆகணும்னு 18-19 மணி நேரத்துக்கு மேல ராப்பகல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. இன்னைக்கு 8 பிரான்ச்சோட 10 கம்பெனியோட 200 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க. எந்த லண்டன்ல விசா கொடுக்கலையோ அதே லண்டன்லயும் சிங்கப்பூர்லயும் ஹோட்டலோட அடுத்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்றாரு. சினிமா ஸ்டார்ல இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வரைக்கும் சாப்பிடக்கூடிய துபாய் நம்பர் 1 24 hours தமிழ் ரெஸ்டாரண்ட்னா அது கராமா காரசாரம் மட்டும்தான். சொத்தெல்லாம் வந்துட்டான், கடன்காரன் ஆயிட்டான், இனி இவனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் அப்படி யாரு சொன்னாலும் அதெல்லாம் காதுல வாங்காம உங்களை மட்டுமே நம்பி நீங்க உண்மையா உழைச்சிக்கினா கண்டிப்பா சாதிக்கலாம்னு சாதிச்சு காமிச்சிருக்காரு துபாய் காரசாரம் KSR குரூப் கோபி. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.